அவன்லாம் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒன்றுமே கிடையாது. மாற்றன்றது உருவாக்கணும். சரி, மாற்றம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சிலிண்டரே கிடைக்கலன்ற சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா சார். அதெல்லாம் வந்து பொலிட்டிஷியன்லாம் பண்ணின்னு இருக்காங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு. 5000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன், 4000 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், அதெல்லாம் வேணவே வேணாம். ரேஷன் கடையில் இருக்கிற பொருளை போடுங்க, விலைவாசிகளை கம்மி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும். விவசாயிகளுக்கு நல்லதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒருத்தன் ஆட்சிக்கு வரான், நாளைக்கு ஒருத்தன் ஆட்சிக்கு வரான்னு சொல்லிவிட்டு போட்டி போட்டு கொடுக்குறீங்க பாரு. இது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்கே யோகிதை இல்லாத குடும்பம் பண்ணிக்கிறீங்க. வேஸ்ட் இது. இப்போ ஒரு அம்மாட்ட நான் பேசுகிறப்ப, ரோட்டு கடை வச்சிருக்க அம்மாட்ட பேசுகிறப்போ, ஒரு பிரியாணி விலையே 120 ரூபா விற்கிறது, கேஸ் கிடைக்கல, அதனால் நான் 130 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போது இந்த வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்க மாட்டாங்க சார். நாங்கள் காலையில் 7 மணிக்குன்றது 6 மணிக்கு போகிறோம், 11 மணி நேரம் வேலை செய்கிறோம். இது வந்து அரசாங்கம் என்ன பார்க்குது? ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. நம்ம வந்து எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. அவங்களுக்கா அறிவு இருக்கணும். அவனுக்கு டிரைவர் இருக்கான், டிரைவர் போகிற சாப்பாடு இருக்காங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு நம்ம தான் வாங்கி சாப்பிட்றோம், நம்ம தான் போகிறோம். அவன் கூலாக காரில் போகிறான், கூலாக காரில் வரான். அவனுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. 10 பேர் வச்சுட்டு இருக்கான், 20 பேர் வச்சுட்டு இருக்கான், 1000 பேர் வச்சுட்டு இருக்கான். அவன்லாம் நல்லாக்கிறான். நம்ம ஒரு ஆள் வேலைக்கு போய் தான் சார் நம்ம சாப்பிட முடியும். அவன்லாம் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒன்றுமே கிடையாது. மாற்றன்றது உருவாக்கணும். சரி, மாற்றம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்.